ஸோ உங்களோட ஜாதகம் வந்து திருக்கணிதமா, இல்ல வாக்கியமா எத வந்து நீங்க எடுத்துக்கிறதுன்றது உங்களோட கேள்வி. இப்ப ஜாதகம் அப்படின்னு வரும்போது வந்து ஒரே ஒரு ஜாதகம் தான். நம்ம பிறக்கும்போது நமக்கு வந்து பெர்த் சார்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுதான் ஜாதகம். இப்ப வந்து நீங்க இந்த வாக்கியத்த ஃபாலோ பண்ணவா, திருக்கணிதத்த ஃபாலோ பண்ணவான்றது வந்து அந்த கன்ஃப்யூஷன் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, நீங்க நிறைய ஜோதிடர்கள நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசம் வரும். ஸோ இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்னைய எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு பேஸ்ல தான் நான் வந்து என்னோட பாடை முறைகள நான் சொல்லுவேன் அப்படின்பேன். அதே நீங்க மலேசியால ஒருத்தவங்கள பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒருத்தவங்க அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மலேசியால படிச்சிருக்கிறேன், நான் சிங்கப்பூர்ல படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத பேஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஜோதிடர்கள நீங்க வந்து ஆ நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்ப வந்து உங்களோட ஜாதகத்த எத ஃபாலோ பண்றதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன நமக்கு கொண்டு வந்துருவாங்க. ஜோதிடர்களே சொல்லுவாங்க, "நான் வந்து திருக்கணிதம் ஃபாலோ பண்ற முறைப்பா" அப்படிம்பாங்க. இன்னொரு ஜோசியர்ட்ட போனீங்கன்னா, அவர் வந்து நான் சொல்லுவாரு, "நான் வந்து வாக்கியம் பேசுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு கன்ஃப்யூஷன் வந்துரும். அப்ப எதத்தான் ஃபாலோ பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும். ஸோ அப்ப நீங்க வந்து ஜோதிடங்கள் வந்து நெறைய ஜோதிடர்கள பார்க்கும்போது வந்து உங்க ஜாதகம் எத பேஸ்ல வந்து ஃபாலோ ஆகுதுன்னு நீங்க அப்படிதான் தெரிஞ்சுக்கிடணும். அப்ப நான் எத எடுத்துக்கிறேன்றத விட வந்து, இங்க வந்து வாக்கியமும் சிலருக்கு வந்து துல்லியமா பலிக்குது. இங்க திருக்கணிதமும் சிலருக்கு துல்லியமா பலிக்குது. இதுல வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் உங்களுக்கு எந்த முறையில பலிக்குதுன்றத கணக்குல வச்சுக்கிட்டு, அந்த பேஸ்லயே அதுக்கப்புறம் தொடர்ந்துருங்க. இப்பலாம் வந்து இப்ப நம்மளோட கிளையண்டாவே இருந்தா கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, "அண்ணே எனக்கு திருக்கணிதத்தையே பார்த்து சொல்லிருங்க" அப்படின்னா, அவங்க வந்து திருக்கணிதத்திலே பேஸ்லயே போயிருவாங்க. ஒரு சிலர் வந்து, "ஐயோ! எனக்கு வாக்கியம் பார்த்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி மாத்திக்கிடுவாங்க. ஸோ அப்ப நீங்க எந்த ஜோசியர்ட்ட போனாலும் வந்து, நீங்க திருக்கணிதத்த பேஸ் பண்றீங்களா? இல்ல வாக்கியம் பேஸ் பண்றீங்களான்னு பார்த்துட்டு, அதுல நீங்க இதுவரைக்கும் ஜோதிடம் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் இருக்கும்ல. அதுல உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல. அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் அப்படின்றத இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆணித்தரமா கூறுறதுல வந்து இங்க பிரச்சனை இருக்குது. ஏன்னா, ஒரு சில இந்த கணித முறை வந்து ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகுது. ஒரு சிலருக்கு செட் ஆகல. செட் ஆகுறவங்க வந்து அந்த திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. செட் ஆகாதவங்க வாக்கியத்துக்கு வந்துக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா?